முடிச்சுட்டு வந்தாச்சு. என்னுடைய நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். இப்போ நான் ப்ரோக்ராம் முடிச்சு நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி மேக்கப் ரிமூவ் பண்ணுவேன், ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஸ்கின் நான் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறேன், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மேடம் அது நான் பார்க்கணும் மேடம். பார்க்கணுமா? ஆமாங்க மேடம். ஓகே. ஆனால் நேரில் பார்க்காதீங்க, வீடியோவில் பாருங்கள். நானும் பார்க்கணும். நீங்களும் பார்க்கணுமா? மேடம் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். என்னம்மா? ஐலாஷ் மேடம் கொஞ்சம் பாப்பாடு கொடுங்க, நான் அழிச்சுக்கிறேன். சொல்லு. ஐலாஷ் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட். சரிங்க மேடம். அப்புறம் மேடம் வலிக்குதுன்னா இந்த பசையெல்லாம் ஒட்டிட்டு போவே போகாது. அப்படி அதுக்கு பிடுங்க கூடாது, இந்த மாதிரி பிடுங்க. அண்ணன் என்னை காட்டுங்க. வலிக்கும் தெரியுமா? பையன் எடுக்க முடியாதுப்பா என்னால. வந்து இது வந்து ஓப்பல் கிளென்சிங். ஓப்பல் கண்ணு முடி ஓப்பல் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் கிளென்சிங் மில்க்கு. அக்கா வந்து இந்த சின்ன மிரண்டா பாட்டிலில் ஊற்றி கொண்டு வந்திருக்காங்க. என்னோடது காலியாக போச்சு. ஸோ அக்கா கிட்ட வாங்கி நம்ம வந்து இன்னைக்கு மேக்கப் ரிமூவ் பண்ணுவோம். நாங்கள் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்குவோம், கொடுத்துக்குருவோம், வாங்கிக்கிடுவோம், திட்டிக்கிடுவோம், அழுதுக்குருவோம். எல்லாமே நம்ம ஷேரிங் தான். அதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்கூலில் எப்படி அந்த மாதிரி இருப்போம். நாங்கள் சண்டைகள் வரும், பஞ்சாயத்துகள் வரும், ஆனால் சமாதானம் அப்போவே ஆகிக்கிறோம். ஓப்பல் ஊற்றி ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்குவோம். கன்றாக அப்படியே வெடுக்கு வெடுக்குன்னு பிடுங்கியே மசுறு ஊரா போச்சு கண்ணில். கண்மையெல்லாம் போடுறதுக்குள்ள. ஆனால் ஜான்சன்ஸ் பேபி ஆயில் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் கொண்டு வரல. அது நாங்கள் வாங்கிட்டு வந்துருப்போம் மேடம். நான் கொண்டு வரலக்கா. சொல்லிக்கலாம் மேடம். அவங்களாச்சும் வாங்கி வந்துருப்பாங்களா வரும்போது? நான் கூட வாங்கி வந்துருப்பேன் மேடம். நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஃபேஸ் விட்டு க்ளீன் பண்ணிக்குவோம். மேக்கப் ரிமூவ். இந்த கம்மு தாங்க போகவே மாட்டேங்குது. கம்மு தாங்க எங்களுக்கு செம்மத்துக்கும் போகுதுல. சுடுதண்ணியை கண்ணில் ஊற்றி எடுக்க சொல்றாங்க. சரிதான், கண்ணு கிட்ட கட்டுறது பாருங்க. இந்த கம்மு வந்து போவே போகாது. ஏன் கண்ணை காமிக்கிட்டு இந்த நேரத்துக்கு கண்ணு அப்படியே இருக்கு. எனக்குலாம் பிச்சு பிச்சு மூடிக்கு இந்த கண்ணில் உள்ளது பூரா போயிருச்சு. என்ன செய்ய, நாங்கள் பிறந்த நேரமும் கண்ணு முடி கூட கண்ணில் நிலையா இருக்க மாட்டேங்குது. கண்ணு முடி கூட நிலையா கண்ணில் இருக்க மாட்டேங்குது எங்களுக்கு. நம்ம என்ன செய்யணும், பேசாம கண்ணில் ஒட்டி வச்சுக்கணும். என்ன செய்யலாம் அதுக்கு சொல்லுங்களேன். பண்ணிட்டு தண்ணி வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கோம். நாங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து லைட்டாக எடுத்துட்டு நீ வீடியோ எடு. கொஞ்சம் பேசாம இருந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அதனால எந்திரிச்சு போக முடியல. நம்மளுடைய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கணும். அந்த ஃபேஸ் வாஷ் எல்லாம் எடுத்துருவோம். எடுத்துட்டு நேம் தெரியலையா? நிஜமாவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அப்படி போடக்கூடாது, வாங்கி வச்சு தான் போடணும். கொஞ்சம் போட்டு பார்த்து யூஸ் பண்ணி எதுவுமே நான் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்கின் கேர் இதுதான் என்னுடைய நைட் ஸ்கின் கேர். மோஸ்ட் ஃபேவரட் ஸ்கின் கேர் இதுதான். இது எனக்கு 4வது பாட்டில். சரியா பிடிச்சிடலாம். ஆனால் இது போட்டுட்டு நான் உங்களுக்கு காலையில் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃபேஸ் காட்டுறேன் பாருங்களேன். போட்டு ஆனால் நிஜமாகவே காலையில் முகம் சூப்பராக ஒரு மாதிரி லூஸு. நிஜமாக தான். அதான் எனக்கு நல்லது சொன்னால் யாராச்சும் கேட்பீங்க. ஸ்கின் லைட் வாங்கி தேய்ங்க அப்படின்னா தேய்ச்சி ரோஸ் கலரில் கொண்டு வந்து இந்த ஸ்கின் லைட்டு இந்த சொருக்கி போடுற மருந்தெல்லாம் மூஞ்சியில் போட்டு ரோஸ் கலரில் ஆக்கி வச்சிடுறது. அது வந்து நம்மளுடைய லிப்பாம். இது குயின்ச் துணி கூட நாங்கள் கடை வாங்கிக்கிடுவோம் எங்கள் டீமில். என்ன பேர்?
தவுளு எப்படியே போய் தூங்கிடுவோம். காலையில எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த டே க்ரீம் போட்டுக்கிருவேன். இப்படி எடுங்க. அது பேர் ஓஷியா. இதுக்கு யூஸ் பண்ற பொருள் வந்து எப்பவுமே குவாலிட்டியா யூஸ் பண்ணாதான் நம்ம ஃபேஸ் டேமேஜ் இல்லாம இருக்கும். ஸோ காசை பார்க்காம குவாலிட்டியா யூஸ் பண்ணுங்க. ஃபைனலாக நாங்கள் வந்து மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா? நம்ம அண்ணன் முத்துசாமி அண்ணன் தான் இன்றைக்கி நம்மளோட ராஜா வேஷம் போட்டு ஆனாரு. ஏதாவது பேச விரும்புகிறீங்களா? அங்கே சத்தமாக பேசுங்க. கொம்புக்காரன் பொட்டல். கொம்புக்காரன் மட்டும் சவுண்டாக பேசுங்க. கொம்புக்காரன் சவுண்டாக. இன்னைக்கு நல்லா இருந்துச்சு நிகழ்ச்சி பண்ணதுக்கு. எல்லாமே இந்த ஊர் மக்கள் எல்லாமே நமக்கு ஒத்துழைச்சாங்க. மேடம் நல்லா இருந்துச்சு. ஆடை நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இப்படி தான் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அம்மா அங்கே சாப்பிட முடியாது.